விருந்தஞ்சல் வெளியிலேருந்து பாலில் எப்படி கலப்படம் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கணும். இதில் பாலில் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையான்றதை நம்ம பால் மானி மூலியமாக கண்டுபிடிக்கலாம். இதில் தண்ணி கலக்கல. இப்போ பால் மானியை உள்ளுக்கார போடணும். ரெட்டில் ரெண்டு நேராக நிற்குது. அப்போ இதில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி கலந்துட்டோம். இப்போ பால் மானியை உள்ளுக்கார போட்டால் ரெட் லைனுக்கு மேலே நிற்குது. இப்போ தண்ணி கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். பாலில் தண்ணி மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பவுடர்லாம் கலந்துட்டாங்க. அதை எப்படி கலந்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம மாவு போட்டாச்சு. பால் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணிட்டு இதில் நம்ம ஊற்றணும்னா பால் தனியாக நிற்குது, பவுடர் தனியாக நிற்குது. இதை வச்சு நம்ம எப்படி பாலில் என்னென்ன கலந்துருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாலில் நொரை உடனே அடங்கிடுச்சுன்னா அதில் எதுவுமே கலக்கலன்னு அர்த்தம். அப்படியே நொரை இருந்துச்சுன்னா அதில் ஏதோ கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பாலை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், பாலில் நுரைச்சி நிற்குது. அப்படின்னா கெமிக்கல் இருக்குன்னு அர்த்தம். பாலில் நுரைச்சி நிற்குது அப்படின்னா நம்ம ஏதோ கெமிக்கல் கலந்துருக்காங்க அர்த்தம். இன்னும் ஒரு ஈஸியான வழி, pH பேப்பர் வச்சு இதில் என்ன கலந்துருக்காங்கிறத நம்ம கலந்துக்கலாம். இதில் மாவு கலந்துருந்தோம்னா அதனால் பேப்பர் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ இதில் கெமிக்கல் கலந்துருந்தோம்னா பாலுக்குள்ளே நம்ம விட்டு எடுத்தோம்னா பேப்பர் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அப்படின்னா நம்ம பாலில் கெமிக்கல் கலந்துருக்காங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்.